தம்பிங்களா, தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும். ஆக்சுவலா தீபாவளின்னா என்ன? தீபாவளினா நமக்கு தெரிஞ்சு இனிப்பு, பலகாரம், பட்டாசு, புது துணி, ஒரே ஜாலி, கோலாகலம். தீபாவளின்னா கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் பண்ணாரு. ஒரு புதுசா ஒரு அவதாரம் எடுத்து வதம் பண்றது அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும். அது என்னன்னா, அந்த காலத்துலாம் காட்டு பகுதியில் நம்ம ராமாயணம் மகாபாரதெல்லாம் பார்த்துருப்போம். அதில் காட்டு பகுதியில் அரக்கர்கள் இருப்பாங்க, மனுஷங்க இருப்பாங்க. அவங்க அரக்க குணம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒன்றும் பெருசா தெரியாது, வதம் பண்ணி சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. கெட்ட எண்ணங்கள் இப்போ உங்களுக்கு உள்ள எனக்குள்ள நிறைய கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் உள்ள இருக்குது, எல்லாருக்குள்ள இருக்குது. முதல்ல வெளியில 2-3 ரூபமா இருக்கும். அசுரர்கள், மனிதர்கள், அந்த மாதிரி தேவர்கள், அந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல. இப்ப நமக்குள்ளேயே எல்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பொறாமை, கோபம், ஈகோ, கிரீடு, பேராசை, இந்த மாதிரி எல்லாம் உட்காந்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும், நம்மகிட்ட என்னென்னலாம் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் இருக்கு, எண்ணங்கள் இருக்கு, எதெல்லாம் இந்த மாதிரி தலை தூக்குது அப்படின்னு பார்த்து அதை ஒரு பக்கம் கண்டுபிடிக்கணும். இன்னொரு பக்கம் என்ன பண்ணணும், நமக்குள்ள கடவுள் தன்மையும் இருக்குது. அந்த கிருஷ்ணரை எடுத்து அந்த கெட்ட எண்ணங்கள், கெட்ட குணங்கள், அது மாதிரி நமக்குள்ள இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம கொல்லணும். கொன்னுட்டு நமக்கு நம்மளே விளக்கேற்றிக்கணும். தீபங்கள் ஏற்றி ஸ்வீட் எல்லாம் கொடுத்து, தீபங்கள் தான் இப்பெல்லாம் பட்டாசு ஆயிடுச்சு, பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறது, கொண்டாச்சு எல்லாம் அப்படின்னு. இது ரொம்ப நாளா போயிட்டு இருக்குது. நரகாசுரனை கொண்டாரு கிருஷ்ணரு, நரகாசுரனை கொண்டாரு கிருஷ்ணரு. கொல்லாமே இருந்திருந்தா நிறைய நமக்கு காசு மீதியாகும். எவ்வளவு செலவாகுது. செலவு நம்ம தான் பண்றோம், யாரும் அந்த மாதிரிலாம் சொல்லல. சரியா? மெயினா நீங்க பண்ண வேண்டியது, தீபாவளி அன்னைக்கு உட்காந்து நம்ம கிட்ட இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்கள், கெட்ட விஷயங்களை நம்ம கொல்லணும். இந்த தீபாவளிக்கு நீங்க உட்காந்து ஒரு பேப்பர் எடுத்து எழுதி, இதெல்லாம் நான் இன்னமே இல்லாம இருக்க போறேன் அப்படின்ட்டு நீங்க பண்ணுங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, 95% நியூட்ரிஷன், நல்ல சத்தான உணவுகள் சாப்பிடுங்க. அந்த சத்தான உணவுகள் சாப்பிட்டீங்கன்னா 95% நீங்க ஒரு நல்லவனா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5% உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் கெட்ட உணவுகள் வச்சுக்கோங்க. நீங்க 95% கெட்ட உணவுகள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்மளும் அப்படித்தான் இருப்போம், நரகாசுரம் மாதிரி தான் இருப்போம். ஸோ உணவை மாத்தினீங்கன்னா எண்ணங்கள் மாறும், எண்ணங்கள் மாறினா செயல் மாறும், செயல் மாறினா உங்க வாழ்க்கை வேற மாதிரி ஆயிடும். ஸோ 95% நல்ல உணவுகளை வச்சுக்கோங்க. தீபாவளிய சூப்பரா கொண்டாடுங்க. இனி வரும் தீபாவளியில இப்ப நான் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணுங்க.